நல்ல மேலே வைரமுத்தையா இங்கே இல்லை, கடைசியில் 2 வரி லைட்டாக சொதப்பி விட்டேன். அவர் இருந்திருந்தான்னா ஒன் மோர் பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஸ்டேஜ் ரெக்கார்டிங், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னா அதுதான் ஒரு நல்ல விஷயம். தப்பு பண்ணாலுமே அப்படியே பாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டேக் ரெக்கார்டிங் அப்படின்னு வரும்போது மட்டும் அது கரெக்டாக வர்ற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பாட்டு இந்த அடுத்த சாங்கு. சாயந்தரம் 6 மணிக்கு கூப்பிட்டாங்க ரெக்கார்டிங்க்கு. சின்சியராக போயிட்டோம். 6 மணி 5:30 மணிக்கே போயிட்டோம். வைரமுத்தையா வர்றதுக்கு வந்து ஒரு 7, 7:15 அந்த மாதிரி வந்தாங்க. வந்த உடனே லிரிக் எழுதி ஃபுல்லாக படித்து கொடுத்தாங்க. நான் எழுதிக்கிட்டேன். எழுதி எங்கே ஒரு வாட்டி ஃபுல்லாக படி அப்படின்னாரு. அங்கே ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு நடுக்கம். ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வந்தேன். ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது அப்படி வரக்கூடாது, இப்படி வரணும், இப்படி வரணும் அப்படின்னு. எனக்கா ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும். அப்படின்னா இந்த சென்ஸ் இந்த மாதிரி பேசுவேன். மெட்ராஸ் பாஷை ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். முதல்லலாம் வந்து பேச முடியாது. உங்கள் முன்னாடிலாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வைரமுத்தையா வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 hour வந்து ஃபுல் கிளாஸ் எடுத்தார், டியூஷன் மாதிரி எடுத்தார். சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா டிஃபன் ஏதோ வந்தது. ஐயா சாப்பிட்டாரு. நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 9 மணிக்கா ரேமான் சார் அப்படி வந்தார். அப்படி வந்து சார் அப்படி உள்ளே போயிட்டார். நான் வெளியே உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பாடுறேன் ரேமான் சார்கிட்ட, முதல் முறையாக பாடுறேன். இது உள்ளே போகணுமா, நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம வந்திருக்கோம்னு தெரியுமா, இன்றைக்கி இந்த பாட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா, நம்ம யாருன்னு முதல்ல தெரியுமா, இவ்வளோ யோசனை மைண்டில். ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டாங்க. வாய்ஸ் ரூம்குள்ளே போகிறேன். ரேமான் சாருக்கு வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. லேட்டாக வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கதை ஒரு 2 ரீல் போச்சு படத்தில். ஹாய் வணக்கம். இந்த பக்கமே பார்க்கல. சரி ஓகே, நம்ம கதையை பேசுவோம். 10 மணிக்கு வந்து வாய்ஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டாங்க. பாடுன்னாங்க. பாடிக்கிட்டே இருக்கேன். அதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒரு கிக் பேஸ் மட்டும் ஒரு சவுண்ட் மட்டும் வந்துச்சு. பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தேன். டைம் போகிறதே தெரியல. நடுவில் ஒரு 12 மணிக்கு 12:30 மணிக்கு வந்து மறுபடியும் ரேமான் சார் வந்து காணாமல் போயிட்டார். ஒரு 45 மினிட்ஸ் அவர் காணாமல் போயிட்டார். அப்படியே நிற்கிற மைக்கு முன்னாடி, இது வந்து என்ன ஆச்சு, பாடினது பிடிக்கலையா, துரத்திட போகிறாங்களா இங்கேருந்து, நம்ம கரியரே முடிஞ்சு போச்சா இதோட அப்படின்னு ரொம்ப மறுபடியும் சிந்தனைகள் ஆரம்பிச்சது. ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்புறமா திரும்பி வந்தார். நமாஸ் பண்ண போயிருந்தார் சார். போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஓகே கண்டினியூ அப்படின்னாரு. எங்கேருந்து விட்டோன்னு தெரியாது. மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா சார் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் எங்கே விட்டீங்க, ஒரு வாட்டி போடுங்களேன், எங்கே விட்டேன்னு தெரியல, மறந்துடுச்சு. சரி இங்கேருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டினார். சூப்பராக வந்துட்டு இருக்கு, அப்படியே பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. பாடிக்கிட்டே இருக்கேன். டைம் போகிறது கூட தெரியல. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாரு. வெளியில் வந்து பார்த்தா விடிஞ்சிருச்சு. 5:45 6 மணி. எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி டவுட்டு, இவன் நைட்டு ரெக்கார்டிங்கு போகிறானா, எங்கே போகிறான், சாயந்தரம் காலத்துலலாம் ரெக்கார்டிங். ஆனாப்பா ரேமான் ரெக்கார்டிங்கு தாங்கப்பா போயிருக்கேன். ரேமான்னா பரவாயில்ல, ஏன்னா நிறைய டைம் வந்து பால் வர்ற டைமுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த காலத்தில். ஸோ இது வந்து ரெக்கார்டிங் தான்ப்பா. அப்படி எப்படி என்ன பாட்டு அப்படின்னா, ஒன்றுமே புரியலப்பா, என்ன பாட்டுன்னே தெரில. ஏதோ பாட சொன்னாங்க, பாடினா அதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. லிரிக்கு அப்படின்னா வைரமுத்து சாரை மீட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைரமுத்து சாரை மீட் பண்ணுறது கூட இந்த நிகழ்ச்சியில் தான். சம்பவம்னு சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இதுதான். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. அலைப்பாயுது அப்படின்ற ஒரு சின்ன படத்தில் ஒரு ஹிட்டே ஆகாத ஒரு காதல் சடுகுடுன்னு ஒரு பாட்டு.